பாரத் பன்ஸ்னால பரவாயில்லாமல் ஏறி போயிடும். அதே இது லைலாண்ட்லனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வண்டி தூக்கிடும். சில டைமில் லோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். இதில் தனியாக கியரில் வந்து சி டைப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்றும் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஏறி போயிடும். திறந்துச்சுன்னா அந்த கூலிங் மொத்தமே வெளியே வந்துச்சுன்னா ரிட்டன் அந்த மீன் கெட்டு போயிடும், புழு வச்சிரும். அதுக்கப்புறம் கொண்டு போகிற கம்பெனிலையும் நம்மளை ரிட்டன் விட்டுருவாங்க. சிலவங்க தூங்க மாட்டாங்க, இந்த மாதிரி டைமிங் ஓடி 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 தூங்க மாட்டாங்க. சிலவங்க நல்ல நம்ம தண்ணி அடிப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு கொண்டு போயிடலான்னு சொல்லி போவாங்க. அது நான் அதுக்கு ஓவராக போதையாகும் போது கொண்டு இடிச்சு எங்கேயா கொண்டு இடிக்கிறது மறைக்கிறது அந்த மாதிரி தான் நடக்குது. உடனே இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வண்டியே மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஊருக்குள்ள ஓடி போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஓடி தான் சில கம்பெனிகளும் இருக்கும், பெய் தான் ஆகணும். அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு வண்டியை மறைச்சு நிற்பாங்க, அடிக்க நிற்பாங்க. வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரைவர் இன்டர்வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட ஒரு 14 வீல் வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக அந்த மீன் தொழில் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் டைமிங் லோடு தான் முக்கியம். ஸோ அந்த டிரைவர் என்னன்ட்ட இந்த வண்டி எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த வண்டியில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த மீன் எடுத்துகிட்டு போகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா உங்கள் பேர் என்ன, வண்டி ஓட்டுறீங்க, எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? என் பேர் வந்து முகேஷ்னா. நான் மீன் வண்டி வந்து ஒரு 15 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். பாரத் பென்ஸ் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ மீன் வண்டினா மீன் தொழிலே எவ்வளோ நாள் இருக்கீங்க நீங்கள்? மீன் வண்டி தான் நான் மீன் வண்டி ஓட்டி ஒரு 2016 ஓட்டிகிட்ருக்கேன். மீன் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன், வேறு வண்டி நான் போன கிடையாது. மீன் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஓ சரி சரி சரி. இப்போ 2016 நீங்கள் ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்திருப்பீங்கல்ல? ஆமாம். அப்பைக்கும் இப்போ 2026க்கும் இந்த ரோடு நீங்கள் மீன் கொண்டு போகிறீங்கல்ல, இது எவ்வளோ தூரம் மாறி இருக்குங்க? அது சொல்ல போனால் ரொம்ப பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் சிங்கிள் ரோடாக தான் இருக்கும், இப்போ நம்ம ஹைவே பரவாயில்ல, டைமிங் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிடலாம். அப்போல்லாம் பிடிக்க முடியாது, மீனும் கெட்டு போயிடும். இப்போ இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ எங்கேருந்து எங்கே ஓட்டுறீங்க நீங்கள்? இப்போ காரைக்கால் டு நம்ம கன்னியாகுமரி ஓட்டிகிட்ருக்கேன், கூடங்குளம். கூடங்குளம் டு ஓட்டிகிட்ருக்கேன். அங்கே சீசன் முடிஞ்ச பிறகு இங்கே ஊருக்கு வந்துடும். இங்கே கன்னியாகுமரியில் போட்டு போயிடும். அதுக்கப்புறம் இங்கே தான் ஓடுவோம். இங்கேருந்து மங்களூர் போவோம், அப்படி சீசனாக ஓடிட்டுருக்கோம். மங்களூர் ஓடிட்டு. இப்போ ஆக்சுவலாக அப்போ நீங்கள் ஓட்டும்போது எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு? இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? முன்னாடி இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரிலேருந்து மங்களூர் போகிறோம்னா எப்படியும் ஒரு 2 நாள் ஆயிரும். இப்போ ஒரு 1.5 நாள்லாம் போய் சேர்ந்துடலாம். ஒரு நைட்டும் ஒரு மத்தியானம் போய் சேர்ந்துடலாம். இப்போ ஆனால் மீன் கொண்டு போகிறனால அந்த மீன் கெட்டுறதோ இந்த மாதிரி எதுவும் இருக்காதா? கெட்டுன்னு போகாது. ஏன்னா அது அந்த கண்டனை பொறுத்தளவு ஒரு 1.5 வாரம் வரை டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ஃப்ரீசர் உள்ள ஐஸ் போட்டால் நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் தைரியமாக போகலாம். ஒரு வாரோட டைம் நம்ம கரெக்ட் டைமிங்கில் போயிடலாம். இது எப்படி இந்த கண்டெய்னர் நம்ம ஊர்லேயே கட்டுறாங்களா இல்லை வெளியே இருந்து தான் இது பண்ணுறதா? இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கண்டெய்னர். இங்கே இதுவரை வந்தது போல் தெரியலை. சரி சரி. ஆனால் நாங்கள் கண்டெய்னர் கோயம்புத்தூரில் தான் போட்டோம். பரவாயில்ல, நல்ல கண்டெய்னர் தான். நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. சரிண்ணே. அண்ணா இப்போ என்ன வண்டி ஆக்சுவலாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? பாரத் பென்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பாரத் பென்ஸ். ஏன் பாரத் பென்ஸ்? ஏன்னா அசோக் லேலாண்ட் இருக்கு, டாடா இருக்கு, ஏன் பாரத் பென்ஸ் ஸ்பெசிஃபிக்கா? இது சொல்ல போனால் நம்ம நல்ல நமக்கு சேஃப்டியாக இருக்குது. நம்ம தூக்கம் வந்தாலும் அது ஸ்பீக்கர் சவுண்டு போடுது, சிக்னல் தருது நமக்கு. அடுத்த நமக்கு உடம்பு டயர்ட் அவ்வளோ தெரியாது. நமக்கு இந்த பவர் மூட் இருக்குது, ஏற்றத்தில் போனால் பவர் மூட் போட்டு விடலாம். அடுத்த ரூல்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அதை சுவிட்சை அமுக்கி விட்டா அது ஆட்டோமேட்டிக்காக போகும். அது எவ்வளோ ஸ்பீடில் இருந்துண்ணே போகும் க்ரூஸ் கண்ட்ரோல்? ரூல்ஸ் கண்ட்ரோல் நமக்கு செட் பண்ண மாதிரி இருக்குது. 40, 50, 60 அப்படி செட் பண்ணி ஓட்டலாம். அடுத்த இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் 80 தான் லாக் ஆகி நிற்கும். அடுத்து நம்ம பிரேக்கில் வந்து கால் சவுட்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ ஆனால் ஏற்றத்தில் ஏறும்போது இப்போ எவ்வளோ ஆக்சுவலாக வெயிட் வைப்பீங்க நீங்கள் இதில்? கூடி போனால் வண்டி நார்மல் வெயிட் வந்து 16, லோடோட சேர்த்து வந்து ஒரு 40 அந்த மாதிரி இருக்கும்.
40 டன் கிட்ட கொண்டு போறீங்க. இப்ப ஏத்தம் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். இப்ப நீங்க இந்த பவர் மோடுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நார்மல் ரோட்ல பவர் மோடு யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ண மாட்டோம். அது இந்த மாதிரி ஏத்தத்துக்கு பத்தி தான் அது யூஸ் பண்ணணும். வண்டி நம்ம நார்மலா போட கொஞ்சம் நல்லா இதா போகும். பவர் அதிகமா இருக்கும். அது நல்ல இதா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வண்டி இழுவெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த ஒரு எதுவுமே இல்ல. பாத்மென்ஸ்னாலே அவ்வளவு நல்லா இருக்கு. சரி சரி சரி. டிரைவருக்கு இதா கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஏத்த மாதிரி வண்டி உங்களுக்கு இருக்கு. அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா எத்தனை வீல் வண்டினே இது? இது 14 வீல் வண்டி. 14. 14. இப்ப நார்மலா ஒரு பிளாட் பாடி எடுக்கிறாங்க, இல்லாட்டினா வந்து ஒரு தொட்டி வச்சு ஓட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்போ பின்னாடி நம்மளுக்கு வந்து ஃபுல்லா மறையாது, நீங்க கண்ணாடியில பார்த்தாலே தெரியும். இப்ப இது உங்களுக்கு பின்னாடி கண்டெய்னர்னால ஃபுல்லா மறைஞ்சிருமே, பின்னாடி வரவங்க எல்லாம் அவ்வளவு பெருசா தெரியுதா உங்களுக்கு? தெரியும். நம்ம கிளாஸ் வந்து அதுக்கு சூமிங்ல கொடுத்துருக்காங்க. 2 கிளாஸ் பார்த்தாலே தெரியும், நல்லா சூமிங்கா இருக்கும். ஓகே. தெரியும், பேக்ல வர வண்டி எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். பிளைண்ட் ஸ்பாட்னு எதுவும் இருக்குமா? இப்ப இந்த இடத்துல வந்தா எனக்கு வண்டி தெரியாது, பைக் வந்தா தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும்? அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் நம்ம சைடுலயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்லனா இருக்கலாம் கிளாஸ், அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடுலயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்து ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. வண்டி இவ்வளோ அலங்காரம் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு லாரி இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆக்சுவலா உள்ள உட்கார்றேன். ஏன் அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு லாரி? அவ்வளோனா சின்ன வயசுல ஒரு ஆசை தான், நம்ம நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு. ஓகே. ஆனா இதே மீன் வண்டியை வந்து நீங்க இந்த மலையில எல்லாம் ஓட்டிருக்கீங்களா? அந்த கொடைக்கானல் ஹில்ஸ் இந்த மாதிரி போயிருக்கும். அது எப்படின்னா இவ்வளவு டன் வச்சு ஏறிடுதா? ஆமா, ஏறும். இதுல தனியா கேர்ல வந்து சி டைப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி. அதை நம்ம போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒன்றும் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஏறி போயிடும். அதில் என்ன இறக்கத்தில் அவங்க மேலேருந்து கீழே வரும்போது தான் கொஞ்சம் அந்த கார்காரங்கெல்லாம் சல்லுன்னு வருவாங்க. அதை தான் ஃபேஸ் பண்ணணும், வேற ஒரு இதுவும் இல்லை. வண்டி ஏத்தம்லாம் பக்காவாக இருக்கும், திணறவே செய்யாது. அதாவது வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்காது. ஆப்போசிட்ல வரவங்களுக்காண்டி தான் வரவங்க தான் பிரச்சனை. ஆமாம், வரதான் பிரச்சனை. சரி. ஒன்றும் பார்க்க மாட்டாங்க இறக்கத்தில். அவங்க இறக்கத்தில் வருவாங்க, நம்ம ஏற்ற யாரி போயிட்டு இருப்போமா, அவங்க சல்லுன்னு யாரும் வருவாங்க. சரி சரி சரி. இப்போ அவங்க ஆக்சுவலா எப்படி ஓட்டணும் ஒரு லாரியை பார்த்தா? அவங்க என்னன்னா, இப்போ ஒரு வண்டி ஏத்தம் ஏறாம வருதுன்னா அவங்க கொஞ்சமா சைடு கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல வர வண்டியை ஓட்ட கடிச்சு ஏறி வருவாங்க. அதனால நமக்கு நல்ல இதாக இருக்கும். லெஃப்ட் சைடும் பார்த்து தான் போயிட்டு இருக்கணும். லெஃப்ட் சைடு குண்டா இருக்கும், மலை ஏறும்போது லெஃப்ட் சைடில் தானே குண்டா இருக்கும். இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். ஆனால் இவங்க ஒன்றுமே கவனிக்க மாட்டாங்க, இறக்கத்துல சல்லுன்னு வந்துருவாங்க. அது நேரம் நம்ம ஆமாம், பாரத்மென்ஸ்னால பரவாயில்லாம ஏறி போயிடும். இது லைலாண்ட்லன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வண்டி தூக்கிடும். சில டைமில் லோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஃப்ரண்ட் தூக்கி எங்கேயா கூட தள்ளிடும். அதனால அது யாருக்கும் தெரியாது. வெயிட் இருந்தாலும் ஃப்ரண்ட் தூக்கிடுமா? தூக்கிடும். நம்ம சடனா கிளட்ச் விடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் தூக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? இந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் இங்கேருந்து மங்களூர் போகும்போது முன்னாடி லைலாண்ட் ஓட்டிட்டு இருந்தேன். அதில் ஏத்தம் போயிட்டு ஏறிட்டு இருக்கும்போது வண்டி ஏத்தம் ஏறாமல் நின்றுச்சு. நானும் அது பேக்கில் போய் ஏறலான்னு சொல்லி தான் போனேன். ஆனால் வண்டி ஏறாமல் வண்டி பேக்கை தூக்கிட்டு டப்புன்னு கீழே போட்டுட்டு, அதோட பேக்கில் ஒரு ஆள் கல் வச்சு இடம் வச்சு கீழே இறக்கி திரும்ப ஏற்றணும். அது அந்த இறக்கத்தில் வரவங்க கொஞ்சம் பார்த்து வந்தாங்கன்னா நமக்கு போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. கார் தான் மெயினாக உங்களுக்கு பிரச்சனை. காரு, இந்த பைக்கு, இந்த கேரளாலாம் உள்ள போனால் அந்த ஆட்டோக்கெல்லாம் தொந்தரவு தாங்க முடியாது. இந்த ஆட்டோக்காரன் தொல்லை, கார்காரன் தொல்லை பெரிய இதாக இருக்கும். என்ன மாதிரி ஆட்டோக்காரங்களாம்? ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு டெம்போ டிராவலர் எடுத்த போது அவங்க ஆட்டோக்காரங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. வந்து கண்ணாடி இடிச்சு விட்டுறாங்க, ஊடால டக் டக்குன்னு கட்டடிக்கிறாங்கன்னு. நம்ம லாரியில என்ன பிரச்சனை வருது? அதே தான். நம்ம வண்டி பிக்கப் ஆகி அப்பதான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆட்டோக்காரங்க வந்து சடனா உள்ள ஏறி கட்டடிச்சிருவாங்க. அப்போ நம்ம சடனா பிரேக் அடிக்கும்போது அடுத்து அந்த வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஏத்தத்துலலாம் நிறைய நேரம் இப்படிதான் மாட்டுது. இப்போ உங்களுக்கு பவர் மோட் இருக்கனால இப்போ இந்த பாரத்மென்ஸ்ல எல்லாம் இப்போ புதுசா கொடுத்துருக்கனால பரவாயில்ல. ஏத்தத்துல எல்லாம் அப்படி நின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் ஏறி. தனியா சி டைப்பும் கொடுத்துருக்காங்களா, அதனால பிரச்சனையே இருக்காது. ஆனா இதுல இப்ப ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது எவ்வளவு உங்களுக்கு எப்படி இருக்கு வண்டி ஓட்டும்போது? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்டேஜுக்கு கரெக்டா அதை வச்சிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஃப்ரண்ட்ல போனா ஃப்ரண்ட்ல வைக்கலாம், நமக்கு இதாக வச்சிருக்கலாம். அதுவும் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ஸ்பீடா போகும்போது ஸ்டியரிங் டைட்டாகவும், இது சிட்டிக்குள்ள ஓட்டும் போது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? அப்படி ஒண்ணுமே இருக்காது. அப்படி எதுவுமே இருந்தே கிடையாது. ஓகே. ஆனா ஸ்டியரிங் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு.
ஆனா இப்போ பிரேக் எல்லாம் இதுல எத்தனை டைப்ல பிரேக் கொடுத்துருக்காங்க எப்படி? இது ஏபிஎஸ் தான். ம். ஏபிஎஸ்னா வண்டி நம்ம லோடில் எந்த வண்டியுமே ஆட்டோமேட்டிக்காக சடனாக நிற்காது. ம், ம். அதனால நம்ம அதுக்கு தக்கன போய் தான் ஆகணும், கரெக்டாக சவுட்டி போகணும், அவ்வளோதான். இதுல அந்த எக்ஸாஸ்ட் பிரேக்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இல்ல வெறும் நம்மளுக்கு ஏபிஎஸ் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ABS தான்? அதுவே போதுமா? போதும், நல்லா இருக்கு. சரி சரி சரி. ரோட்லயும் கரெக்டாக நம்ம சவுட்ட நேரத்தில் சவுட்னா நிற்கும், ம். சடனாக அடிச்சா நிற்காது. பெயின் ஒரு இதில் அடிக்கணும், டைமிங்லாம் அடிக்கணும், அடிச்சேன். சரி சரிண்ணே. ஆனா இப்போ மைலேஜ் எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குது? ஆனால் இதில் எம்டில் ஓட்டினா 3.7 4 வரை கொடுக்குது. 4 வரைக்கும் தரும். 4 வரை கொடுக்குது. இதே இது லோடில் ஓட்டினான்னா 2.8 2.7 அந்த மாதிரி கிடைக்குது லோடில். 7. இப்போ நீங்க மேக்ஸிமம் டைமிங் லோடு தானே ஓட்டுவீங்க? ஆமா, டைமிங் லோடு. மேக்ஸிமம் டைமிங் லோடு தான். இப்போ சப்போஸ் வண்டி இப்போ டைமிங் லோடு ஓட்டிட்டு இருக்கும்போது சப்போஸ் வண்டி எங்கேயோ பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா பாரத் பென்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க? பாரத் பென்ஸில் நம்ம கிளாஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அந்த ஃப்ரெண்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்க 24 ஹவர்ஸ் தான், எங்கே இருந்தாலும் உடனே வந்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி எதுவும் உங்களுக்கு ஆயிருக்கு? என்ன மாதிரி? இந்த இப்போதான் காரைக்காலில் வண்டி என்ன செல் படிக்காம இருந்துச்சு, உடனே வந்து ஹெல்ப் பண்ணி டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க. உடனே உடனே பண்ணி தராங்க. இப்போ இந்த வண்டி சர்வீஸ் போயிடுச்சானே? சர்வீஸ் போயிட்டு. சர்வீஸ்னா என்ன, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்ன மாதிரி பண்ணி கொடுத்தாங்க சர்வீஸ்லாம்? அது பெரிய வேலை ஒன்றும் இல்லை, பேட்டரி தான் கொஞ்சம் இதை வீக்காக இருந்துன்னு சொன்னாங்க. உடனே புது பேட்டரி கொண்டு வச்சு ஓகே பண்ணி தந்தாங்க. உடனே மாட்டி தந்தாங்க, பண்ணிடுவாங்க. இது ஆக்சுவலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு நமக்கு? இது இப்போ வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 60,000. நீங்க இந்த லோக்கல் மட்டும் மேல போகாம லோக்கல் மட்டும் ஃபுல்லா ஓட்டுறதுனால கம்மியா ஓடுது. ஓகே. ஆனா இது ஆக்சுவலா இந்த வண்டி டிரைவர் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. ஆனா சொல்ல போனா இது வேற லெவல். நான் இந்த வண்டி பாரத் பென்ஸை பொறுத்தளவு நமக்கு டிரைவருக்கு ஒரு இது இல்லாம கொடுத்துருக்காங்க. எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம், அவ்வளோ டயர்ட் இருக்காது. தூங்கினாலும் நமக்கு அது சிக்னல் தருது, தூங்கணும். சைடில் போட்டோன்னா தூங்கிடுவோம். அப்படி இருந்தால் தூக்கம் வந்துச்சுனால நான் ஓட்ட அவ்வளோ ஜம்முன்னு இருக்கணும் அந்த வண்டி பாரத் பென்ஸை பொறுத்தளவு. சீட் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். தொடர்ந்து ஓட்டுனீங்கன்னா எவ்வளவு நேரம் ஓட்டுவீங்க இந்த வண்டியில? தொடர்ந்து ஓட்டினா 24 ஹவர்ஸ் ஓட்டலாம்ண்ணா. 24 மணிக்கும் ஓட்டலாம், ஒரு டயர்டுமே இருக்காது. ஏன்னா நீங்க டைமிங் லோடு ஓட்டுறவங்களுக்கு தான் தொடர்ந்து ஓட்டுவாங்களா? சரி, அப்போ உங்களுக்கு தான் தெரியும் அந்த சீட் கம்ஃபர்ட் கேபின்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருக்கும். ரோட்ல நல்லா இருக்கும், ஓட்டை சூப்பரா இருக்கும் பாரத் பென்ஸ். ரோட்ல ஓட்டை எம்டியோட ரோட்ல ஓட்ட தான் நல்லா இருக்கும். ரோட்ல ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சொல்லணும்னா வண்டி ஒரு குலுக்கம் இருக்காது, ஒரு இது இருக்காது, சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நைட் டிரைவ் ஓட்டி இருக்கீங்களா? நைட்ல நைட்ல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு? அது சொல்ல போனா தனி ஒரு ஃபீல். அந்த வண்டி நைட்டெல்லாம் ஓட்டது நல்லா இருக்கும். எப்படி சொல்லக்கு, இந்த ஹைவேலாம் போனோம்னா வண்டி அவ்வளோவா இருக்காத ராத்திரி நல்லா இருக்கும். நீங்க பேசாம 80 ரூல்ஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டு போறதுதான். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த டிரைவர்ல ஃபர்ஸ்ட் டிரைவர் நான் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன டிரைவர் நீங்க தான். வேற யார்கிட்ட கேட்டாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸே பண்ண மாட்டாங்க. அதனால மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது தெரியுதா? இதுவும் மைலேஜ் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல. அப்படி ஒன்றும் இல்லை, மைலேஜ் ஒரு அடி வாங்க மாதிரி ஒன்றும் இல்லை. நீ நார்மலாக இருக்க போல தான் இருக்குது, அப்படி எதுவுமே இல்லை. சரிண்ணா. ஆனால் இப்போ முக்கியமானது என்னன்னா, இப்போ நைட் டிரைவ் பண்ணும்போது ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும், நம்ம டயர்லாம் அந்த பிரச்சனை வராது. இப்போ காலையில் இப்போ நீங்கள் நிப்பாட்டி இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி நிப்பாட்டும் போது நீங்கள் அதாவது தொடர்ந்து ஓட்டுறீங்க, டைமிங் லோடு ஓட்டுறீங்க, இந்த மாதிரி நிப்பாட்டி போக முடியுமா உங்களால்? ஆமாம், நிப்பாட்டி தான் ஆகணும். டயர் பார்க்கணும், இது பார்க்கணும், நிப்பாட்டி தான். ஒரு 10 நிமிஷமாக கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு போகும்போது அது ஹீட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப நேரமாக நிற்க மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்போம், எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லைன்னா டயர் ரொம்ப ஹீட் ஆயிரும்ல. ஆமா, அதான். ஏன்னா நிறைய பேர் சொல்றது அப்படிதான். ரீசெண்டா ஒரு டிப்பர் எடுக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்க போட்டுருவோம் அப்படின்னாங்க. அவங்க டைமிங் கிடையாது, டைமிங் ஓட்டுற உங்களுக்கு தானே தெரியும். அது வந்து டிப்பரை சொல்லும் போது ஓவர்லோட்னா அவங்க நிறுத்தி தான் ஆகணும். இது நமக்கு ஓவர்லோட் ஆகாது, இந்த வண்டி பொறுத்தளவு ஓவர்லோட் ஆகாது. அதனால ஒரு 20 நிமிஷம் டீ குடிக்காம சாப்பிடும், ஒதுக்கிடுவோம். அதனால சூடு அதுக்கு கம்மியாயிரும். ஒரு சில பேர் இந்த தண்ணி எல்லாம் ஊத்துறாங்கல்ல, இது ட்ரம்ல, வண்டியோட டயர் ட்ரம்ல தண்ணி எல்லாம் ஊத்துறாங்களா ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இதுவரை நான் பண்ண இல்லை. ஹீட் ஆச்சுன்னா லைட்டா ஒதுக்கிடுவேன், ஒதுக்கிட்டு வந்து கிளம்பாதான். 20 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே கூல் ஆயிருது. கூல் ஆயிரும். சரிண்ணா. ஆனா இப்ப நைட் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலா மேக்ஸிமம் பிரச்சனை வருதுன்னா என்ன வரும்? நைட்டு நல்ல பிரச்சனை இருந்தால் அந்த ரோட்ல மாடு
அந்த மாதிரி குறுக்க சாடும். ஓகே ஓகே ஓகே. அதான் பெரிய இதாக இருக்குது. என்ன ரோட்டில் அதான் பெரிய மாடு இதெல்லாம் குறைச்சா கொஞ்சம் ரோட்டில் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் நடக்குது. எந்தெந்த ரூட்ல அதிகமா இருக்குண்ணே? நம்ம இங்கே திருநெல்வேலியிலேருந்து நம்ம தூத்துக்குடி போகிற ரோட்லலாம் அதிகமாக இருக்குது. அடுத்த ஆமாம், அடுத்த வந்து நம்ம தருவகுளத்துலேருந்து நம்ம அந்த சாயர்குடி அந்த மாதிரி ரூட்லலாம் போகும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது மாடு ஆடு. ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. அதிலலாம் நல்ல டைமிங் இதாகுது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதை இடிக்கவும் முடியாது. டக்குன்னு சாடிரும். நம்ம பைக்கோ காரோ அவங்களால நைட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நைட்டு காருக்கும் பைக்கும் ஒரு டஞ்சல் நமக்கு இல்லை, அவ்வளோவா இல்லை, இருக்காது. இதுதான் இவங்க அந்த மாடுலாம் தான் ரோட்டில் ஏறி படுத்து கிடக்கும். நம்ம இங்கே சவுட்டி ஏறி போவோம், அது ரோட்டில் படுத்து கிடக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போயிருப்பீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாவோ இல்லை கஷ்டமாவோ அமைஞ்சிருக்கும்ல, அப்படி ஒரு ட்ரிப்புனா எதை சொல்லுவீங்க? எப்படி சொன்னால் இங்கே கன்னியாகுமரிலேருந்து சிங்களா மங்களூர்லாம் போவோம். ஓகே. அப்போல்லாம் நல்ல தூக்கமாக இருக்காது. அதெல்லாம் நல்ல ரெஸ்ட் எடுத்து தான் ஓட்டணும். தூக்கம் இல்லாமல் அது கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஒருத்தர் தான் இருப்போம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூங்காமல் போகிறது. ஏன்னா டைமிங்களோடு கொண்டு கொடுக்கணுமா, இல்லைனா மீன் கெட்டு போயிடும். பைசா உள்ள இருக்க மீன் கெட்டு போச்சுன்னா பைசா இதாகிரும், கம்மியாகிரும். அதுக்கு அந்த மீன் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு தகுந்த ரைட் அதுக்கு இருக்கும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் பைசா மீனுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ இந்த வண்டி நிப்பாட்டி படுத்தா டீசலை திருடுறாங்க, இந்த ஃபோனு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி? ஆமாம் நடந்திருக்கு. நான் இது ஒரு கோயம்புத்தூரில் போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது தூக்கம் வந்து சொல்லி மதுரை அந்த திருமங்கலம் பக்கத்தில் போட்டு தூங்கி கிடந்தேன். ஓகே. அப்போது என் இளையும் பார்க்க சவுண்டு ஏக்கம் இளையும் பார்க்க என் டீசல் அங்கே உடச்சிட்டாங்க. உடச்சி டீசலையும் திருடிட்டு காரில் வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரில் வந்து திருடிட்டு? காரில் வந்து நம்ம கார் தான் நிற்குன்னு சொல்லிட்டு நிற்கிறோம். டக்குன்னு பார்த்தா அடித்து உடச்சி இந்த மேலே மூடி இருக்கும், அதை லாக்கை உடச்சி டீசலை திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணீங்க நீங்க அடுத்து? அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட இன்வால்வ் பண்ணேன், இது சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படி நடந்து போச்சு என்ன அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நீ பார்க்காமல கொண்டு ஒதுக்கி விட்டுருந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆனால் தூக்கம் வந்துச்சு, ஒதுக்கி போட்டு தூங்குனேன், அதை பார்த்து எடுத்து விடண்டாமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. உடனே வேற என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு காசு போட்டு விட்டாங்க டீசல் போட்டதுக்கு. உடனே டீசல் போட்டுட்டு ஒரு கவர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி இது பண்ணி ஊருக்கு கொண்டு வந்தேன் வண்டியை. இது இப்போ சில பேர்ல அந்த சைடில் அறுக்கிறதெல்லாம் செய்கிறாங்கல்ல, இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகாது அந்த டேங்க் மாற்றுறதுக்கோ அதுக்கோ? ஒன்று மேக்ஸிமம் டேங்கை வந்து நம்ம உடைச்சி எதுவும் பண்ண முடியாது. மேலே உள்ள மூடியை தான் உடைப்பாங்க மேக்ஸிமம் எல்லாருமே, அதை உடைச்சி தான் திருடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேங்க்லாம் உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வலை மாதிரி வலை இருக்கும், அதை உடைச்சிருவாங்க. அதை குத்தி உடைச்சிருவாங்க. உடச்சிட்டு மொத்தமாக போட்டு எடுத்துட்டு மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த லாரி ஓட்டுறீங்களா? ஓட்டுறீங்க, இப்போ கன்னியாகுமரிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் இந்த வண்டியில் முதல்ல செக் பண்ணுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வண்டி எடுத்ததும் ஆயிலு அந்த மாதிரி எல்லா இதையும் பார்த்துருவோம். டயர்லாம் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா டைமிங் போகிறனால டயர்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்கணும். ரோட்டில் மீன் வண்டினால தண்ணி ஓவர்ப்ளே ஆகும் டேங்க்லேருந்து, அது இந்த பைக்கில் போகிறவங்க மேலெலாம் தெரிக்கும், அவங்க வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக சேஃப்டியாக பார்க்கணும். அதான் டிரைவர் செய்ய வேண்டிய மெயின் விஷயம். தண்ணி லீக் ஆகாமல் பார்க்கணும். பேக்கில் மீன் தண்ணி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போகணும். இப்போ இந்த கண்டெய்னர் எவ்வளோ நாள் கூலிங்காக இருக்கும், இல்லை அது ஊடால நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணோம்னா எதுவும் பிரச்சனை வரும்? அந்த நம்ம அவங்க வந்து நமக்கு ஒரு 2 வாரம் கொடுத்துருக்காங்க. 2 வாரம் கொடுத்தாலும் நமக்கு அந்த அந்த பேக் ஃப்ரீசரை திறக்கக்கூடாது. திறந்துச்சுன்னா அந்த கூலிங் மொத்தமே வெளியே வந்துச்சுன்னா ரிட்டன் அந்த மீன் கெட்டு போயிடும், புழு வச்சிரும். அதுக்கப்புறம் கொண்டு போகிற கம்பெனிலையும் நம்மளை ரிட்டன் விட்டுருவாங்க, புழு வச்சிருன்னு சொல்லிட்டு இறக்க மாட்டாங்க. அதனால் அந்த கண்டெய்னர் நம்ம திறக்கக்கூடாது. அதை திறந்தா அது புழு வச்சிரும். இப்போ அது நீங்கள் ஊடல திறப்பீங்களா? திறக்க மாட்டோம். திறக்க மாட்டீங்க. அது திறக்காமல் இந்த செக் போஸ்ட்லலாம் சில நேரம் திறந்து காமிங்க, என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் அவங்கள்ட்ட விவரமாக சொல்லுவோம், உள்ள மீன் தான் இருக்குது எதுவும் இல்லை, அவங்க திறந்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே திறந்து காமிச்சா மீன் சொல்லுவாங்க, மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே 2வது வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க, எதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது.
காசுக்கு தான் நிறுத்துவாங்க, வேற எதுக்கும் நிறுத்த மாட்டாங்க. சும்மா செக்அப் பண்ண வேண்டி நிறுத்துவாங்க. இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்கானே, இல்லாட்டினா நீங்க போற ஊர் மங்களூரோ இல்லாட்டினா ஆந்திராவோ அந்த சைடு எல்லாருமே இருக்கா? ஆமாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ தான் குறவு. முன்னாடி நல்லா எங்கே போனாலுமே இருக்கு. இப்போ கொஞ்சம் குறவு. இப்போனா இந்த வருஷம் இந்த மாறினதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளோ எங்கேயுமே சில இடத்துல தான் சிரத்து வாங்காங்க, சில இடத்துல வாங்கலை. ஆனால் இப்போ இந்த டயர்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும்? நம்ம வண்டி ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறம் டயரை சேஞ்ச் பண்ணுவீங்களா? ரீபட்டன் தானா? இல்லை, மாற்றிடுவோம். ரீபட்டன் போட மாட்டோம். ஏன்னா லாங்கில் போட வண்டியா, ஆனால் ரீபட்டன் போட மாட்டோம். ஒரு டயர் தான் போட்டுவோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் மாற்றிடுவோம். சேஞ்ச் பண்ணிடுவீங்க. இது இப்போ இந்த லிஃப்ட் ஆக்சல் இருக்குல்ல, இப்போ அதனால உங்களுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் தெரியுதா? டயர் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுதா அந்த வீலுக்கு மட்டும்? இல்லை, அது நமக்கு லோடுக்கு அது யூஸ் பண்ணலாம். லோடுக்கு வந்து லிஃப்ட் ஆக்சல் வந்து கீழே இறக்கி போட்டு ஓட்டலாம். அது நமக்கு நல்லா இருக்கும் ஓட்டக்கு. சரி. ஒரு அமட்டாது வண்டி, அமட்ட மாதிரி நல்லா அமட்டும். அது அந்த வீல் இறக்காம போட்டோம்னா நல்லா அமட்டும். அது இறக்கி போட்டு ஓட்டினா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். லோடு போகிற மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதாவது போச்சுன்னா நல்லா ஸ்டேபிளா இருக்கும், ரோட்ல நல்லா நின்று அப்படி போகும். அப்படி போகும். இல்லாட்டினா வந்து நல்லா அமட்டும் வண்டி, அங்கேயும் இங்கேயும் கிடந்து அமட்டும். சரிண்ணா. ஆனா இப்ப வண்டிலாம், இப்ப லாரிலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அது மெயின் ரீசன் ஆக்சுவலா என்னதான் இருக்கும் அதுல? சிலவங்க தூங்க மாட்டாங்க, இந்த மாதிரி டைமிங் ஓடி தூங்க மாட்டாங்க. சிலவங்க நல்லா நம்ம தண்ணி அடிப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு கொண்டு போயிடலாம்னு சொல்லி போவாங்க. அது நம்ம அதுக்கு ஓவராக போதையாகும் போது கொண்டு இடிச்சு எங்கேயா கொண்டு இடிக்கிறது, மறைக்கிறது, அந்த மாதிரி தான் நடக்குது. தூக்கம் வந்தால் ஓரம் கட்டிடணும். திரும்ப நம்ம போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. தூக்கம் வந்தால் ஒதுங்கிடணும். தூக்கம் இல்லாதனாலதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சரிண்ணே. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின். இப்போ இந்த ஒரு லாரி டிரைவரா நம்ம மக்களுக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க யாருனாலும் சரி, நீங்கள் சொல்ல விரும்புறது என்னது? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு தெரியாது, ஆனாலே நம்மளை வந்து திட்டுவாங்க. பெரிய வண்டி போகுது, நீ எதுக்கு இங்கோடி வர? அப்போ நமக்கு வேறு வழியே இருக்காது, அங்கோடி தான் பெய்ய ஆகணும். உடனே அவங்க வந்து இந்த ரூட்டில் போகக்கூடாது, வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. வண்டியை ஓரம் கட்டு, அந்த இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இந்த இப்படி தான் பெய்ய தான் ஆகணும், என்ன இப்படி போகாமல் நாங்கள் எப்படி போகணும்னு கேட்போம். உடனே இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வண்டியை மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லுவாங்க. சின்ன ஊருக்குள்ள ஓடி போகக்கூடாதுன்னு. ஏன்னா அங்கோடி தான் சில கம்பெனிகளும் இருக்கும், பெய் தான் ஆகணும். அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு வண்டியை மறைச்சு நிற்பாங்க, அடிக்க நிற்பாங்க, கீழே இறங்கு. ஆமாம், இடையில விட ஒரு வண்டி கிளாஸ் எல்லாம் உடச்சி போட்டாங்க, ஊருக்குள்ளோடி வண்டி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. இப்போ ஊருக்குள்ளோடி போக முடியாதுன்னா வேற ரோடு இருக்காது, அப்படிதான் பெய் ஆகணும். பெரிய வண்டினால அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு. அது உண்மைதான், அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது, அது உண்மைதான். ஆனா நமக்கு தொழில், நம்ம தொழில் அப்படி இருக்கு, நம்ம அது பெய் தான் ஆகணும். சரிண்ணா. மற்ற இந்த பைக்ல போறவங்க, ஆட்டோல போறவங்க, கார்ல போறவங்க, அவங்கனால எதுவும் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா? அவங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி வருது, நம்ம கொஞ்சம் சைடு கொடுக்கலாம். ஆனால் அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சைடு தர மாட்டாங்க. நல்ல வேனே வம்புக்கு வர மாதிரியே ரோட்டில் யாரையும் ஆப்போசிட்டில் வருவாங்க, எப்படி போயிடுவோம் அப்படின்னு. நான் போன ட்ரிப்போட காரைக்கால்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு பைக்காரன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்லேயும் விடாமல் லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னே தெரியாது. நல்லா தண்ணி அடிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நம்ம பெரிய வண்டி வருது, கொஞ்சம் ஒதுங்கி போவோம் அப்படிலாம் யாருமே யோசிக்கலை. அப்படிலாம் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. எல்லாருமே நம்ம தான் பெருசு. அதே இது நம்ம ஒரு ஊருக்குள்ளே நம்ம வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து வேறு ஊர்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே வண்டி வந்துச்சுன்னா அவங்க தான் பெரிய ஆள். இப்போ காரைக்கால் போகிறோன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் 74 இருக்குது. அது அவங்களுக்கு வெளியூர் வண்டி, பிரச்சனை பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இது பண்ணுறாங்க. சரி. எல்லா ஊர்லேயுமே நடக்குது. இருக்கு.